திருநெல்வேலி மாவட்டத்தில் கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்து பெட்டகத்தில் காலாவதியான ஆவின் நெய், பேரிச்சம் பழங்கள் இருந்த சம்பவம் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியின் அவலட்சணத்தை வெளிக்காட்டியுள்ளது. பர்கிட் மாநகரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்பட்ட ஊட்டச்சத்து பெட்டகத்தில் காலாவதியான நெய் மற்றும் பேரிச்சம்பழம் இருந்ததை கண்ட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் திருநெல்வேலி மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குநரிடமும் கேட்டபோது முறையாக பதிலளிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் நிர்வாகத்திறனற்ற திமுக அரசின் மருத்துவத்துறை அமைச்சர் பாலியல் குற்றவாளியுடன் பிரியாணி சாப்பிட செலவிடும் நேரத்தை மருத்துவமனை ஆய்வுகளிலும் நிர்வாகத்தை கண்காணிப்பதிலும் செலவிட மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களில் தெருநாய்கள் கடித்ததில் 300க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுள்ளனர். தெருக்களில் கூட்டமாக சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிராமங்களில் ஆடு, மாடு, கோழி ஆகியவற்றை தெருநாய்கள் கடிப்பதாகவும் தெருக்களில் கூட்டமாக நிற்கும் நாய்களால் அச்சத்துடன் சென்று வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தெரு நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த ஒதுக்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் என்னவானதென்று விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விடியா அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் காலனி என்ற சொல்லை பள்ளி பெயர் பலகைகளிலிருந்து அகற்றுமாறு உத்தரவிட்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல பள்ளிகளில் இந்த பெயர் இன்னும் தொடர்ந்து பயன்பாட்டில் இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. பள்ளியின் பெயர் பலகைகளிலிருந்து காலனி என்ற சொல்லை அகற்றுமாறு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு உத்தரவிட்ட விடியா அமைச்சர் அன்பில் மகேஷ் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளியில் காலனி என்ற வார்த்தையை தனது கரங்களால் அழித்து கபட நாடகத்தை அரங்கேற்றினார். ஆனாலும் இந்த மாற்றம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் இன்னும் முழுமையாக அமலுக்கு வராததற்கு சான்றாக பல அரசு பள்ளிகளில் காலனி என்ற வார்த்தை இன்னும் நீடிக்கிறது. இதன் மூலம் விடியா திமுக ஆட்சியில் போடப்படும் எந்த உத்தரவுகளும் கண் துடைப்பு நாடகமே என்பது நிரூபணமாகி இருப்பதாக மக்கள் விமர்சிக்கின்றனர்.